எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மதிய வணக்கம். உங்க எல்லாரோட ஃபேவரட் ஷோ தாங்க இது. இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே ஜோ வந்திருக்கேன். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் ஆரோக்கியமாக வாழ என்னெல்லாம் அவனோட கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மனோ அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மக்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271-760 2271-230. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், இப்போ இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக ஒரு மனுஷன் வாழறதுக்கு என்னென்னத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம ஒரு மனிதன் நல்லா இருக்கான், உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அவன் உடல் பரிசோதனை இயர்லி ஒன்ஸ் எடுக்கணுமா, ஹெல்த் செக்கப்? ஆமாம். ஸோ நம்ம உடம்பு சரியில்லாத போது அப்போ மட்டும்தான் உடம்பை பற்றி நினைக்கிறோம். ஸோ நம்ம உடம்பு நல்லா இருக்குது, நம்ம கரெக்டாக வேலைக்கு போயிட்டுருக்கோம், அப்போ நம்ம ஹெல்த் கான்ஷியஸ் சுத்தமாக கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம உடம்பை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு 30 வயசுக்கு மேலேயே சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், பிபி, ஸோ இதய நோய், ஸோ கொழுப்பு படிதல், இப்போ கொலஸ்ட்ரால் மற்றும் ஒபிசிட்டி, ஸோ 30 வயதுக்கு மேலே இப்போ அதிகமாக காணப்படுகிறது. ஸோ எப்படி நம்ம ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் கோயிலுக்கு போதும் இல்லையா? ஸோ பிரச்சனை வந்தால் தான் சாமி நமக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி ஸோ பிரச்சனை இல்லாத போது நம்ம கடவுளை பற்றி நினைக்கிறதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல. ஸோ அதே போல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஸோ எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம், மருத்துவரை ஆலோசிக்கிறோம். ஸோ நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போதே நம்ம 30 வயதுக்கு மேலே இயர்லி ஒன்ஸ் சர்க்கரை செக் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறது, ஸோ இடுப்பு அளவு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஒபிசிட்டி ரொம்ப அதிகம், பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது ஒரு மனிதனுக்கு 25க்குள்ளே இருந்தால் வெயிட் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பெரும்பாலானதுக்கு 25க்கு மேலே 30, 35 அப்படி இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் மெஷர் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிபியும் செக் பண்ணணும். ஸோ நம்ம நோய் அதுக்கு ஏற்படுற செலவை விட நம்ம நோய் வராமல் பாதுகாத்துக்கிறது இன்னும் சீப்பாக முடியும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு 30+ இருக்கிறவங்க செக் பண்ணலாம். அப்படி அப்படின்னா ஒரு 30 ஏஜ் ஆயிருச்சு, 30 ஆயிடுச்சுன்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில நோய்கள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிபி 170, 180 அப்படின்னு இருக்கும், ஆனால் தலைவலி எதுவும் இருக்காது. இன்சிடென்டலாக எப்போயா பிபி பார்க்கும்போது பிபி ஜாஸ்தியாகும். அதுமாதிரி கொழுப்பு படிதல் ஜாஸ்தியாகும், பாடியில் கொலஸ்ட்ரால் அளவு ஜாஸ்தி இருக்கும், ஆனால் அது ஒரு ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் தெரியாது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தோடனே நம்ம ரொட்டீன் டெஸ்ட் எதனால் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் அளவு ஜாஸ்தியாகும். ஸோ இந்த நோய்களுக்கு அறிகுறிகள் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ நீண்ட நாள் கழிச்சு தான் வரும். ஸோ நீங்கள் ஏர்லியாக பார்க்கும்போது சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட பின்விளைவுகளை வராமல தடுத்துடலாம். ஓகே டாக்டர், இப்போ பச்சையாக தான் சாப்பிட்றது நல்லதா? இப்போ காய்கறியெல்லாம் பச்சையாக சாப்பிட்லாம், அப்போ தான் சத்து ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ இது மிகவும் பொதுவாக கேட்கப்படும் கேள்வி தான். ஸோ அது பச்சையாக சாப்பிட்றது ரா டயட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 100% ரா டயட் தான் ஆரோக்கியமான உணவுன்ட்டு சிலர் நினைக்கிறாங்க. ஸோ அது முற்றிலும் உண்மை இல்லை. ஸோ ரா டயட்டும் நல்லது தான். ஸோ இதில் என்னென்னா பச்சை காய்கறிகள், இந்த பழைய வகைகள், அதெல்லாம் நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிடும்போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குது. விட்டமின்ஸ், சில வகையான என்சைம்ஸ், நம்ம டைஜஷனுக்கு தேவைப்படுகிற என்சைம்ஸ், அப்புறம் நார்சத்து இதெல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது பரவலாக கிடைக்குது. ஆனால் சில பொருட்கள் நம்ம சமைக்காமல் சாப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு வகைகள் அண்டு இந்த பயிர் வகைகள், அதெல்லாம் அப்படி நம்ம சமைக்காமல் சாப்பிட்டா டைஜஷனும் சரியாகாது, அப்சார்ப்ஷனும் சுத்தமாக இருக்காது. சில பொருட்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்டால் மட்டும்தான் அதோட சத்து நமக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது லைகோபின்ட்டு ஒரு சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட். அது நம்ம அது சமைச்சால் மட்டும்தான் அது நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும். வெறுமனே சாப்பிடும்போது அது அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ இப்போ கேரட், பீட்ரூட்லாம் நம்ம லைட்டாக வேக வச்சா தான் அதோட அப்சார்ப்ஷன் ஈஸியாகும், அதில் இருக்கிற சத்து நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ்டாக ஆகணும். ஸோ பச்சை காய்கறிகளும் கொஞ்சம் சாப்பிடணும்,
வேக வைத்து சமைத்து சாப்பிட்றதும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஓகே. அப்பனா ஸோ 2 எக்ஸ்ட்ரீமாக வெறும் ரா டயட் மட்டும் சாப்பிட்றது அட்வைசபிள் இல்லை. ஓகே. அப்பனா ஸோ 2மே டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். ரா ஃபுட்டும் இது பச்சையாவும் ஒரு சில காய்கறி சாப்பிடலாம், வேக வச்சு ஒரு சில காய்கறிலாம். ஓகே டாக்டர், இப்போ நெய் வெண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அதை சாப்பிட்டாவே வந்து கொழுப்பு படிஞ்சிரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது கெட்ட கொழுப்பு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இப்போ நெய் வெண்ணெய் இதெல்லாம் நல்லதா கெட்டதா? ஸோ நெய் வெண்ணெய் போன்ற கொழுப்புகள் எல்லாம் கெட்டவை என்று சொல்வது முழுமையாக உண்மை இல்லை. ஸோ கொழுப்பு நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து குட் கொலஸ்ட்ரால், ஒன்று வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஓகே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொழுப்பு நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு சத்து தான். ஸோ கொழுப்பு வந்து நம்ம ஹார்மோன் சிந்தசிஸ், ஹார்மோன் உருவாக்க உதவுது. ப்ளஸ் பாடியில் நிறைய மெட்டபாலிசம் வந்து கொழுப்பை சான்றது தான் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விட்டமின் சிந்தசிஸ். ஸோ இப்போ விட்டமின் டி, விட்டமின் இலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு உடம்புல இருந்தால் தான் அதோட சிந்தசிஸே உடம்புல நடக்கும். ஓகே. ஸோ கொழுப்பு முக்கியமாக தேவை. நம்ம பாடியோட செல் கட்டமைப்பு, செல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அதில் மேஜர் பார்ட்டே கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நம்ம செல் ஒரு இன்டெகிரிட்டியே இருக்காது, செல் உடைந்து போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கொழுப்பு 2 வகையாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதை நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து நம்ம அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், அப்போ இந்த பாதாம், வால்நட்டு, பருப்பு வகைகள், இவையெல்லாம் நல்ல கொழுப்புகளில் சேரும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா HDL கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவோம், இந்த HDL கொலஸ்ட்ரால் லெவலை அதிகரிக்குது. இந்த HDL கொலஸ்ட்ரால்ன்றது நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ இப்போ கெட்ட கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால் வந்தீங்கன்னா அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு பிரிக்கணும், சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்ட்டு. ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ட்ரான்ஸ் ஃபேட்ஸ், ஸோ இதெல்லாம் எதில் அதிகமாகுன்னா நம்ம பேக்கரி ஐட்டம்ஸு, நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா, அது சமைச்ச எண்ணெயிலே திரும்பி சமைக்கிறது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகும். ஸோ இவையெல்லாம் LDL கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது. ஸோ LDL கொலஸ்ட்ரால்ன்றது கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த LDL கொலஸ்ட்ரால் தான் நம்ம ரத்த நாணங்களில் போய் கொலஸ்ட்ராலாக படிவடைஞ்சு ஹார்ட் அட்டாக் உருவாக்குது. ஸோ நெய் வெண்ணெய் அதில் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட் கொன்றவை தான். ஆனால் அது முழுமையாக தவிர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா அதில் கொஞ்சம் சக்தியும் இருக்குது. ஸோ அளவோடு எடுத்துக்கொண்டது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து பொரிச்ச எண்ணெய், இது பொரிச்ச ஃப்ரைடு ஐட்டம்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம வீட்டில் ஒன்ஸ் ஏதாவது ஃப்ரைடு ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாமா? அதுதான், அது அளவோடு இருக்கணும். நம்ம தினமும் டீப் ஃப்ரைடு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. யூஸ் பண்ண ஐட்டம்லேயே போட்டு வறுத்து, இப்போ வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி ஏதாவது சமைப்பாங்க, ஒரு ½ hour கழிச்சு வேறு ஏதாவது சமைக்கணும்னு பார்ப்பாங்க, அதே எண்ணெயிலே போடுவாங்க. ஸோ அதை தவிர்க்க வேண்டும். தினசரி டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அப்பப்போ பாயில் ஃபுட் இதுவும் சேர்த்துக்கணும். ஸோ அதோட டோட்டல் கண்டென்ட் தான் முக்கியம். அந்த இப்போ ஒரு நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்றபடி நமக்கு கலோரி ரிக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜ் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் டே 2000 to 2500 கலோரிஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற பொருள் அதோட கம்மி அளவில் வச்சுக்கணும். ஸோ இப்போ 1 கிராம் ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 கலோரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எதுவும் அபாயம் கிடையாது. ஸோ அளவுக்கு மீறி சாப்பிடும்போது தான் அது பிரச்சனை. ஓகே டாக்டர், இப்போ அல்சர், நெஞ்செரிச்சல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஏன்னா இப்போ வந்து கிட்ஸுக்கே அல்சர்லாம் இருக்குது, ஏன்னா யாரும் சாப்பிட்றது இல்லை, மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டே யாரும் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஸ்கூல் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடுது, 8 மணிக்கெலாம் நான் வந்து வேனை பிடிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. குழந்தை எழுப்பதே ஒரு பெரிய வேலையா இருக்கும், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் யாருமே சாப்பிட்றது இல்லை. ஸோ இப்போ அல்சர்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன டாக்டர் பண்ணுறது? ஸோ அல்சர் இன்னொன்று வந்து GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிஸார்டர். ஸோ இது ரெண்டும் நம்ம ஊரில் மக்களுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் பார்த்தோம்னா, முக்கியமான 3 மாற்றங்கள். ஒன்று வந்து நேரத்துக்கு சாப்பிடுவது, அதே போல் அளவுக்கு மீறாமல் சாப்பிடுவது. ஓகே, ஸோ டைமுக்கு சாப்பிட்றணும், குவான்டிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரே டைமில் உட்காந்து ஹெவியாக சாப்பிடக்கூடாது, அது ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து இதுக்கான சில ட்ரிகர் ஃபுட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் GERDன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து சாப்பிட்டா நமக்கு எகுத்துட்டு வர்றது. ஸோ சாப்பிட்டோன்னே சில டைம் நம்ம ஏதோ பிரியாணி சாப்பிட்றோம், ஏதோ ஹெவியாக சாப்பிடும்போது நம்ம நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும், செரிமானம். அந்த பிரச்சனை தான் நம்ம GERDன்னு சொல்லுவோம், நெஞ்செரிச்சல் வரும். ஸோ அதுக்குன்ட்டு சில ட்ரிகர் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னொன்று பார்ப்போம். மூன்றாவது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட வாழ்நிலையை மாற்றுறது, லைஃப் ஸ்டைலில் மாற்றணும். ஸோ முதல்ல நேரத்துக்கு சாப்பிடுவது வந்து, ஸோ நம்ம நீண்ட நேரம் சாப்பிடாமலையும் இருக்கக்கூடாது. ஸோ நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தால் அமிலத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட டிஷ்யூ அதிக ஆரம்பிக்கும், நம்மளை அதிக ஆரம்பித்து தான் நமக்கு அல்சர் உண்டாகுது. ஸோ நீண்ட நேரம் சாப்பிடாமலையும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரு அபாயம் தான்.
அதே போல் ஒரே நேரத்தில் ஜாஸ்தியாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அது லிமிட் இருக்கணும். தேவைன்னா ஒரு 5 வேளைக்கு கம்மியாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே நாளில் ஒரு 5 டைம்ஸ் வந்து 3 மாட்ரேட்டான மீல்ஸ், 3 மாட்ரேட்டான மீல்ஸ், அது நடுவில் சின்ன சின்ன மீல்ஸ். ஸோ பிரித்து சின்ன சின்னதாக, இப்போ பசி தாங்க முடியாமல் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் 5 ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ். ஸோ சிறுசாக 5 மீல் ஒரு நாளைக்கு. ஸோ அதே போல் இரவு நேரத்தில் அதிகம் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் நிறைய பேர் நைட்டு காலையில் இப்போ மதியம்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டில் தான் வீட்டில் பண்ணி நைட்டு நிறையா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த செரிமானம் சரியாக ஆகாது. ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம அதுக்கப்புறம் பாடி ஆக்டிவிட்டி, பாடி மெட்டபாலிசம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது வந்து செரிமானம் ரொம்ப கம்மியாகும். ஸோ இரவு நேரத்தில் ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறதும் கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேப் இருக்கணும். இன்னொன்று, இந்த ஜிஆர்டி பிரச்சனை இருக்கவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். சாப்பிட்டுட்டு கையெழும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தால் செரிமானம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ ஆமாம் 10 நிமிஷம் நடக்கணும். இப்போ இந்த ட்ரிகர் ஃபுட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ எந்தெந்த பிரச்சனைகள் இந்த ஜிஆர்டி அல்சர் பிரச்சனையை தூண்டுதுன்ட்டு. ஸோ அதிகம் காரம் சாப்பிடுறது, ஸோ எண்ணெய் உணவுகள் அதிகம் சாப்பிட்றது, ரொம்ப வறுத்த ஐட்டம் சாப்பிட்றது, டீ காஃபியுமே நம்ம அல்சரை ஜிஆர்டி இதை தூண்டும். ஸோ நம்ம குளிர்பானங்கள், மொத்தம் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், சில பேருக்கு இந்த புளிப்பு ஐட்டம்ஸ், இந்த புளிப்பு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அப்புறம் புளி அதெல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்டாலுமே அந்த அல்சர் ஜிஆர்டி பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கணும். நம்ம வெயிட்டை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மன அழுத்தமும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம ஆசிட் அமில சுரப்பும் அதிகமாகும். ஸோ அப்போ நமக்கு அல்சர் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ மன அமைதி தேவை. ஸோ தூக்கமும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு டேக்கு மினிமம் 8 hours ஸ்லீப் தேவை. ஓகே டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மேடம் ரமேஷ். உங்கள் சந்தேகங்க என்னன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மிஸ்டர் ரமேஷ். ஐயா, அந்த ஏப்பம் அடிக்கடி அரை நேரத்துக்கு வருது, வரலாமா ஐயா? அதான் இப்போ நான் அதை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஏப்பம் வருது, எகுத்துட்டு வருது, சரியாக செரிமானம் இல்லாமல் நெஞ்செரிச்சல் இருக்குது. இதை தான் நம்ம ஜிஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர். இப்போ நம்ம உணவு குழாக்கும் நம்ம வயிற்றுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து தசைகள் இருக்கும். அந்த தசைகள் வந்து நம்ம சாப்பாடு முழுங்கினோடனே அது டைட் ஆகி க்ளோஸ் ஆகணும். அது க்ளோஸ் ஆகாமல் சிலதுக்கு ஓப்பனாகவே இருக்கும். அப்படி ஓப்பனாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட சேர்ந்து அங்கே உள்ளதுக்கு வயிற்றில் இருக்க அமிலம், ஆசிட் ரெண்டும் சேர்ந்து மேலே வெளியே வருது. அதுதான் நமக்கு ஏப்பமோ கேஸ் மாதிரி வருது. அதான் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வுனா உங்கள் வாழ்வு முறையை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது தான். நீங்கள் அதான் நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே நேரத்தில் அதிகம் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டை அதான் இது சிறுவர்களுக்கும் அதுவும். ஏன்னா இப்போதைய நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே உக்காஞ்சபடியாகவே இருக்கும்ல, பழைய மாதிரி விளையாட்டு கிடையாது. ஸோ சாப்பாடு வந்து 3 வேளையாக சாப்பிடாம 5 வேளையாக பிரித்து சாப்பிட்ணும். டீ காஃபி ரொம்ப அதான் நேரத்துக்கு சாப்பிட்றணும். டீ காஃபி ஜாஸ்தி எனக்கக்கூடாது. இந்த எண்ணெய் ஐட்டம், கார ஐட்டம் அதெல்லாம் கம்மி பண்ணணும். சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடக்க சொல்லுங்கள். சாப்பிட்ட உடனே உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது. சாப்பிட்டு 10 நிமிஷம் நடக்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பயம் இல்லை. அதான் நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் மாற்றுங்க, அதுதான். சரி, அழைத்தமைக்கு நன்றி. ஓகே டாக்டர், இப்போ இரவு லேட்டாக சாப்பிட்றாங்க இல்லையா, இரவு லேட்டாக சாப்பிட்றது இல்லை அந்த உணவை தவிர்க்கிறது, சாப்பிடாமே இருக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் எடையை அதிகரிக்குமா? வாய்ப்புகள் இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது, நைட்டில் அதிகமாக சாப்பிட்றது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு வெயிட் அதிகப்படுது. ஏன்னா நம்ம நைட்டில் வந்து நம்ம பாடியோட செயல் வந்து கம்மி, பாடி மெட்டபாலிசம் வந்து மெதுவாக தான் நடக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட எனர்ஜி வந்து லேட்டாக தான் செரிமானம் ஆகும். ஸோ கொழுப்பு உள்ளே படியும். ஸோ இது மாதிரி நைட்டில் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த உடல் வெயிட் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்படுது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுத்தா அந்த அமில பிரச்சனை வரும், ஜிஆர்டி சொன்னாலே அது வரும். ஸோ டைஜஷன் இஷ்யூ வரும். ஸோ இதனால் தூக்கமும் பாதிக்கும். ஸோ நம்ம 10-11 மணிக்கு மேலே சாப்பிட்றதே ஆக்சுவலி தவிர்க்கணும். நம்ம நைட்டில் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ நமக்கு சுகரோ கொலஸ்ட்ராலோ வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ சுகர் கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளேயே சாப்பிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நீங்கள் நைட்டு லேட்டாக தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நிறைய பேர் வெயிட்டு குறைக்கணும்னு காலையில் கூட உணவு தவிர்க்குறாங்க சில பேருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும், நம்ம ரீபவுண்டாக அடுத்த வேலைக்கு வந்து ஜாஸ்தியாக சாப்பிட்றோம்.
ம் ஸோ இதே தான் ஆமாம் அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் அப்படி தான் ஒரு 8 மணி நேரம் நம்ம சாப்பிடாம போன்ட்டு இருப்போம். ஆனால் அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் கழிச்சு ஜாஸ்தியாக சாப்பிட்ருவோம், டபுளாக சாப்பிட்ருவோம். ஓகே. ஸோ இதனால் வந்து திடீர்னு சுகர் அதிகமாகும். ஓகே. ஸோ இதனால் வெயிட் கெயினும் அதிகமாகும். ஸோ அதான். காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சந்திரசேகர், உங்களோட டவுட்டை சார்ட்ட கேளுங்க. கண்டிப்பா. டாக்டர் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் முதல் கேள்வி, சந்திரசேகர். இப்ப உணவை நீங்க பிரிச்சு சாப்பிடுறத பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க ரொம்ப அருமையா. டாக்டர் எனக்கு உணவை பிரிச்சு சாப்பிடணும் அப்படின்னா சில பேரு 6 times அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படிங்கறாங்க. அந்த 6 times பிரிச்சு சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். மார்னிங், மிட் மார்னிங், ஆஃப்டர்நூன், மிட் ஆஃப்டர்நூன், ஈவினிங், அது மாதிரி சொல்றாங்க. என்ன உணவுகள் அப்படி பிரிச்சு சாப்பிடலாம் டாக்டர்? அது ஒண்ணும் எப்படி பிரிக்கிறது அது பத்தியும், அந்த சாப்பிடுறதுனால பிரிச்சு சாப்பிடுறதுனால உடல் வந்து மெட்டபாலிசம் ரேட் அப்படிங்கறது மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறாங்க. அண்ட் அத பிரிச்சு சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ, அது சுகர் லெவல்ஸ் அப்படிங்கறது கம்மி பண்ணுவதற்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? எனக்கு இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. மிக அற்புதமான கேள்வி கேட்டாங்க. ஸோ நான் சொன்னபடி அதான் ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றத பிரித்து 5 வேலையோ 6 வேலையோ சாப்பிட்லாம். அந்த எக்ஸ்ட்ரா 3 வேளை வந்து நம்ம வந்து லிக்விட் ஐட்டம்ஸாக, இப்போ ஒரு ஜூஸு, ஒரு சூப்பு, ஸோ அதை மாதிரி எடுத்துக்கலாம். சில பேர் இப்போ வேலையில் இருப்பாங்க, எடுத்துகிட்டு போகும்போது ஃப்ரூட்ஸ் 2 ஃப்ரூட்ஸ் கையில் எதாவது எடுத்துகிட்டு போகலாம். அதுமாரி ஏதாவது சூப், வெஜிடபிள் சூப் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பால் கூட நம்ம ஒரு மீலாக கணக்கு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து நம்ம காலையில் சாப்பிட்றது, மதியம் சாப்பிட்றது, இரவில் சாப்பிட்றது. ஸோ முக்கியமாக இரவில் நம்ம அதிக கார்போஹைட்ரேட் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஸோ நைட்டில் உட்காந்து ரைஸோ பிரியாணியோ அதெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ நைட் லைஃப் கல்ச்சர் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் நைட்டில் பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ இந்த 6 வேளையும் நம்ம சாப்பாடு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் அடிக்குவேட்டாக இருக்கணும், நம்ம கார்போஹைட்ரேட் அடிக்குவேட்டாக இருக்கணும், தேவையான ஃபேட்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கணும். முக்கியமாக வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம வந்து மானிட்டரிங், வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. தண்ணியும் ஒரு மீலில் கணக்கு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான். மற்ற 2-3 மீல்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை நம்ம ஏதோ பிடிச்ச ட்ரிங்க்ஸ் மாதிரி, நம்ம மோர், தயிர், ஈவன் சூப்பு, அது மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இதுவாக பிரிக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போது நம்ம ஒரே நேரத்தில் அதிகம் சாப்பிடும்போது பாடியில் ரத்தத்தில் சுகர் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ நம்ம இப்படி பிரித்து சாப்பிடும்போது இந்த சுகர் அளவு வந்து ஸ்டெடியாக தான் இருக்கும். ஸோ திடீர்னு 250, 300 அப்படின்னு ஸ்பைக் ஆகாது. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ 5 to 6 வேலை பிரித்து சாப்பிடுவது ரொம்ப முக்கியம். பாடி மெட்டபாலிசமும் மெயின்டைன் ஆகும், சுகர் ஸ்பைக்ஸும் ஜாஸ்தியாகும். சுகர் திடீர்னு அதிகரிக்கிறதும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமாக வாழ ஒரு மனிதன் என்னெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் மனோ அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் பாலன், புதுவையிலிருந்து கால் பண்றேங்க. வயது வந்து 77. ஓகே சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் பாலன். டாக்டர், எனக்கு வந்து 2007 வந்து ஹார்ட்ல அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சென்று வச்சாங்க. ஓகே. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, குளோபி வாஷ் ஏற்றி 75, அப்புறம் வந்து ரெஸ்டில் 0.5 நைட்ல நீங்க தூங்கினாதான் உங்க ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனா வந்து இந்த குளோபி வாஷ வந்து நிறுத்தலாம். ஆனா இத வந்து ரெஸ்டில் 0.5 நிறுத்தினாக்கா எனக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க வர மாட்டேன். அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கல, அது ஒண்ணும் பெருசு கிடையாது, நீங்க வந்து உங்களுக்கு உடம்பு தான் முக்கியம், அதனால அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட், ஐ மீன் கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை. சரி, அதான் உங்களுக்கு வந்து ஒரு இதய பிரச்சனை வந்து ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சு அது மருந்துகள் சாப்பிட்டு வரீங்க. ஸோ அதான் டாக்டர் சொன்னபடி நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் 6 to 8 மணி நேரம் தூக்கம் மினிமம் தேவை. இன்னும் என்னென்னா நம்ம வயது அதிகரிக்க தூக்கத்தோட நேரம் குறைந்துட்டே வரும். இப்போ நம்ம ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப ஒரு 10 மணி நேரம் தூங்குவோம், 12 மணி நேரம் தூங்குவோம். ஒரு 20-30 வயசு அப்போ ஒரு 8 மணி நேரம் தூங்குவோம்.
இன்னும் நம்ம 50-60 வயசு தாண்டினோடனே நம்ம தூக்கத்தோட நேரம் ரொம்ப குறைஞ்சிரும். ஆமா. ஒரு இப்ப நான் மாத்திரை போட்டு எனக்கு ஒரு 6 மணி நேரம் தான் அதான் 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 இந்த வயதானவர்களுக்கு ஒரு முழுமையான தூக்கம்ன்றது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்குமே. ஸோ இந்த தூக்கம் கம்மியாகும்போது நம்ம இதயத்தோட வேலைப்பாடு ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதான் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இதயத்தில் பிரச்சனை, ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கிறதுனால மருத்துவர் அதை ஆலோசித்திருக்காங்க. அதனால கம்மியான டோஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாத்திரைகள் போடும்போது, தூக்க மாத்திரைகள் போடும்போது என்னன்னா அதுக்கு நம்ம ஒரு டிபெண்டன்ஸ் ஏற்பட்டுரும். அது போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்துடும். அடிக்ட் ஆன மாதிரி இருக்கு. அதான் அதுக்கு இப்போ என்னன்னா நீங்கள் படிப்படியாக அது டோசேஜ் குறைக்கிறது தான். உங்கள் மருத்துவரை ஆலோசித்துட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். ஸோ இதனால் உங்களுக்கு கேன்சர் வர்றதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அபாயம்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நன்றி. நன்றி சார். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டுலாம் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம வயிற்றுல குட் பாக்டீரியாலாம் இருக்கும் இல்லையா? அது இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஏதாவது அழிஞ்சிருமா? கண்டிப்பாக. ஸோ இந்த காலத்தில் நம்ம நிறையா சாப்பிடுவது, முக்கியமாக குழந்தைகள், இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட், சிப்ஸு, இந்த இன்ஸ்டன்ட் மேகி, நூடுல்ஸ், அது மாதிரி ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸ், பேக்கெட் ஸ்நாக்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபுட்ஸில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அட்ராக்ஷன், குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, ஃப்ளேவர் என்ஹான்சஸ் இதெல்லாம் வந்து இதில் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சுகர், இந்த உப்புலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம குடலில் குட் பாக்டீரியாஸ் கோடி கணக்கில் இருக்குது. ஸோ இந்த குட் பாக்டீரியா வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப மிகவும் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் சில விட்டமின் அப்சார்ப்ஷன், இந்த விட்டமின் அப்சார்ப்ஷனுக்கும் இந்த குட் பாக்டீரியாலாம் தேவை. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது இந்த குட் பாக்டீரியா. சரிங்களா? ஸோ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸில் நார் சத்து ரொம்ப குறைவு, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஃபைபர் தான் நம்ம உடலுக்கும் அந்த குட் பாக்டீரியாவுக்கும் முக்கியமான உணவு. ஸோ இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ளஸ் சர்க்கரை அளவு மற்றும் உப்பளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆமாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நமக்கு அடிக்கடி ப்ளோட்டிங் வரும், அந்த வயிறு உப்ப சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது ப்ளோட்டிங் அடிக்கடி வரும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த குட் பாக்டீரியாவை நம்ம அப்படியே அழிக்கிற நிலைக்கு வந்துடும். இந்த கோடிக்கணக்கில் இருக்கிறது நம்ம எப்பயுமே ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த கோடிக்கணக்கு வந்து லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் குறைபாடு ஏற்பட்டுரும். அது குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு செரிமான பிரச்சனை வரும். ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஸோ சில பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி மலம் கழிக்கிற மாதிரி ஆகும். ஸோ இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மலம் அது மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஸோ ஐபிஎஸ் போன்ற பிரச்சனைகள் நம்ம குடலில் இருக்க குட் பாக்டீரியா அளவு கம்மியானால் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ராஜேந்திரன். வணக்கம். எனக்கு வந்து ஒன்னாவது மாசம் பிபி செக் பண்ணா 143/80 இருக்குது. சரிங்க ஐயா. சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 இருக்குது. சாப்பிட்ட பிறகு 185. ஓகே. கொலஸ்ட்ரால் வந்து 191 எம்பின்னு போட்டுக்கிறாங்க. 191 மில்லிகிராம். இன்னொன்னு ட்ரேடுன்னு போட்டுக்கிறாங்க. அது என்ன புரியல. தெரியல. இது கொலஸ்ட்ரால் கம்மியா அதிகமா? டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு நீங்கள் சொல்கிறது எனக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவா அப்படின்ட்டு எனக்கு தெளிவாக தெரியும். அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி வந்து சாப்பிட்டோம்னாக்கா சமயத்துல வாமிட் வர்ற, சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. ஆனா வந்து வாமிட் வரல, ஒண்ணும் வரல, கல்ல தண்ணி தான் வருது. இது நான் முன்னாடி பேசின மாதிரி இது அந்த ஜிஆர்டி பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அருகில் உள்ள மருத்துவரை நேரடியாக பார்த்து ஆலோசிக்கிறது நல்லது. நீங்கள் சொன்ன பிபி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, 140/90. ஸோ 2-3 முறை இந்த பிபி அளவு 140க்கு மேலே இருந்தால் மருத்துவரை ஆலோசித்து மருந்து எடுப்பது நல்லது. நீங்கள் சொன்ன சுகர் அளவு கரெக்டாக தான் இருக்குது. கொலஸ்ட்ரால் அளவு 190 நீங்கள் இது வந்து மொத்தமான கொலஸ்ட்ரால் 200க்குள்ளே வச்சுக்கணும், மொத்தமான கொலஸ்ட்ரால். இதுவே அது கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அளவாக இருந்தால் 190ன்றது அதிகம். அது 100க்குள்ளே வைக்கணும். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்குள்ளே இருக்கணும். 2வது மாதம் 5ஆம் தேதி பிபி செக் பண்ணதுல 131/86 இருக்குது. ஓகே. அதான் உங்களுக்கு அந்த பிபி வர தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் உடல் பயிற்சி, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங், சாப்பாட்டில் உப்பு குறைபாடு
இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் பிபி பார்டரில் இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பிபி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்லை சுகர் எப்போ செக் பண்ணணும்? இப்போதைக்கு வயசு என்ன உங்களுக்கு? வயசு 70. வயசு 70. நீங்கள் 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சுகர் பிபி ஆமாம் ஆமாம் செக் பண்றது ஆமாம் 6 மாசத்துக்கு செக் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி சார். ஓகே டாக்டர், இப்போ பிராய்லர் கோழி ரெட் மீட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுனால குடல் புற்றுநோய் இல்லை செரிமான பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுமா? ஸோ இது வந்து அளவு மற்றும் செய்முறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ராசஸ்டு மீட்லாம் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஹோட்டல்லாம் போனால் சாசேஜின்னு சாப்பிடும், சாசேஜஸ். அப்புறம் அதிக வெப்பத்தில் ரொம்ப கருகிய நிலையில் சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இறைச்சியெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அதில் நம்ம உடம்புக்கு தீங்கான கெமிக்கல்ஸ் உருவாகலாம். ஸோ பிராய்லர் கோழி நேரடியாக குடல் புற்றுநோய் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது உறுதியான ஆதாரங்கள் இல்லை. அதுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அதிக எண்ணெயில் டீப் ஃப்ரை செய்து சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வகையிலே எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் அதுக்கான அபாயங்கள் உண்டு. ஓகே. ஸோ அளவும் அந்த செய்முறை நம்ம அதுவே பாயில் பண்ணி சாப்பிட்டோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ டாக்டர் தண்ணி குடிக்கலாம்? இப்போ அதிகமாக தண்ணி குடித்தா ஏதாவது சிறுநீரக பிரச்சனை வந்துடும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ தண்ணீர் தேவை வந்து நம்ம வயது, நம்ம உடல் எடை மற்றும் நம்ம வேலைத்தன்மை. ஓகே. ஸோ இது மூணுத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ சாதாரணமான ஒரு நார்மல் ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்க்கு தினசரி 2.5 to 3 லிட்டர் தண்ணி அவசியம். சரியா? ஸோ தண்ணி அதிகம் குடிக்கிறதுனால சிறுநீரக பிரச்சனை வரும்னா அப்படி கிடையாது. சரிங்களா? இப்போ ஆரோக்கியமான ஒருத்தர் அதிக தண்ணி குடித்தாலும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது, சிறுநீரக பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இதய பிரச்சனை இருக்குது, டாக்டர் இதய பம்பிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதயத்தில் ஒரு அட்டாக் வந்திருக்கு, ஸ்டென்ட்லாம் வச்சுருக்காங்க, ஸோ அதனால் பம்பிங் குறைபாடு இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து தண்ணி அளவு கட்டுப்பாட்டில் வைக்கணும். அது மருத்துவர் வந்து ஆலோசித்து ஒரு நாளைக்கு அளவு சொல்லுவாங்க, 3/4 லிட்டர் தான் குடிக்கணும், 1 லிட்டர் தான் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம தண்ணி அளவு கட்டுப்பாட்டில் வைக்கணும். மற்றபடி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா தண்ணின்றது நல்லது தான். மினிமம் 2 to 3 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் எங்கேருந்து? குமார் பேசுகிறேன். உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் மிஸ்டர் குமார். சார் நான் வந்து எது சாப்பிட்டாலும் தொண்டையில் அப்படியே நிற்குது சார். வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே நிற்கிது. அது உள்ள போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுது சார். தண்ணி குடிச்சா அப்படியே வந்து வெளில வந்து போகுது. ஓகே. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது மிஸ்டர் குமார்? சார் 61 சார். இன்னைக்கு வர காலர்கள் முக்கால்வாசி பேருக்கு இதே பிரச்சனை தான், இந்த ஜிஆர்டி பிரச்சனை தான், ஒரு வகையான செரிமான பிரச்சனை தான். சாப்பிட்டா உங்களுக்கு அந்த அமிலம் வந்து வயிற்றுலேருந்து மேலே வருது. முன்னாடி ஒரு காலத்துக்கு சொன்னது தான், உணவு குழாக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, அது நம்ம சாப்பிட்ட உடனே டைட்டாகி மூடணும். சாப்பிடும்போது அந்த பிரச்சனை சார். அந்த சாதம் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா அது உள்ளே போக மாட்டேங்குது. அதுதான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் சாப்பாட்டு அளவை குறைச்சி நீங்கள் சாப்பாடு அடிக்கடி சாப்பிடணும். ஒரு 6 வேலையை சாப்பிடணும். நீங்கள் 3 வேலையை ஒரு அடியாக சாப்பிட்றீங்க இல்லையா, அதை மாற்றி 6 வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடக்கணும். சாப்பிட்டுட்டு உடனே படுக்கக்கூடாது. டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப எண்ணெய் ஐட்டம், ஆயிலி ஃபுட்ஸ். ஆமாம், சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் நடங்க. 10 நிமிஷம். பால் சாப்பிடலாங்களா? டீ காஃபி முக்கியமாக தவிர்க்கணும். சூடான பால் ஒரு வேலைக்கு வேணால் சாப்பிடுங்க. டீ காஃபி தவிர்த்துடுங்க. ட்ரிங்க்ஸ் இன்கேஸ் சாப்பிடுவீங்கன்னா அதுவும் ஓகே ஓகே. சரி. முக்கியமாக சாப்பிட்டுட்டு நடங்க. அதிக 6 முறை கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. சரி சார். நடந்தா கூட ஒரு மாதிரி உணர்வுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு சார். தேவைப்பட்டால் மருத்துவரை ஆலோசித்து எண்டோஸ்கோபி தேவையான்னு பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் அழைத்ததுக்கு. ஓகே சார், இப்போ பழங்கள்லாம் இப்போ இந்த சம்மர் வந்துருச்சு, பழங்கள்லாம் எல்லாம் ஜூஸ்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஜூஸாக சாப்பிட்றது நல்லதா இல்லை வந்து ஃப்ரூட்டை வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றது நல்லதா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிடும்போது நமக்கு நார்சத்து, அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து காப்பாற்றப்படுகிறது, ப்ரிசர்வ் ஆகுது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்குது நம்ம அப்படியே சாப்பிடும்போது. அது ஜூஸ் ஆக்கி சாப்பிட்டோன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் குறைஞ்சி விடுது.
சரியா? ஸோ நம்ம இன்னொன்று, நம்ம ஜூஸாக சாப்பிடும்போது ஒரே நேரத்தில் குறுகிய நேரத்திலே நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது. ஏன்னா நம்ம ஜூஸில் எக்ஸ்ட்ரா வேறு சுகர் போடும், நம்ம பழங்கள்லேயே ஆல்ரெடி சுகர் இருக்குது. ஸோ இந்த குறுகிய நேரத்திலே நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படுத்துது. ஸோ இது டயபெட்டிக் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ அவங்களாம் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்போ வந்து நம்ம சுகர் ரைஸ் ஸ்டெடியாகும். ஸோ அப்சார்ப்ஷன் ஆக டைம் ஆகும். நம்ம ஜூஸாக குடிக்கும்போது சீக்கிரம் அப்சார்ப்ஷன் ஆகி சீக்கிரமாக சுகர் ரைஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று நார்சத்து நம்ம அப்படியே சாப்பிடும்போது மெயின்டைன் ஆகுது. ஸோ நார்சத்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி நம்ம குடலில் இருக்க குட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப முக்கியமான உணவு. ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம பழங்களை அப்படியே சாப்பிட்றது தான். ஸோ முதியவர்கள், சிறியவர்கள் அவங்களால அவங்களால கடித்து மெல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஜூஸாக கொடுக்கலாம். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ, கணேசன் பேசுறேன் மேடம். வணக்கம் சார். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் கணேசன். சார், எனக்கு வந்து 12 இயர்ஸாவே இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு. அதுக்கு நான் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி மாத்திரை சாப்பிட்டேன். தட் டைம் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் ஓகே டாக்டர். அதுக்கு பிறகு மெதுவா ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை. எப்படின்னா ப்ளோட்டிங் வருது. அதுல என்ன பிரச்சனைனாக்கா, நான் சாப்பிடும் போது தெரியல டாக்டர். நிறைய சாப்பிட்டுறேன். இட்லின்னா ஒரு 6 or 4 6 7 சாப்பிடுறேன். சாப்பிட்ட பிறகு 1.5 hours வந்து வயிறு ப்ளோட் ஆகி உபோசமா இருக்கு. அதுக்கு இப்போ வந்து 1 monthக்கு முன்னாடி மறுபடியும் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்தேன். இப்போ மறுபடியும் அதே தான் இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, கேஸ்ட்ரைட்டிஸ் குறைஞ்சிருக்கு டாக்டர். இப்போ வந்து எனக்கு என்ன வாய் கசக்குது டாக்டர். காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த வாய் கசப்பு இருக்கு. மற்றபடி இது ஒண்ணு டாக்டர். அப்புறம் இதுக்கு சொல்லுங்க, இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டுமா. இதுக்கு வாய் கசப்புக்கு வந்து இந்த ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் சாப்பிடுவோம் நான் முன்னாடி எல்லாம் வீட்டு வைத்தியம் போல. அப்ப நல்லா இருக்கு டாக்டர். அதாவது பித்தம் எக்ஸஸா இருந்தா அது மாதிரி இருக்குமா டாக்டர்? சரி, அதான் உங்களுக்கு முதல்ல வந்து அந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது என்ன உங்களுக்கு அடிக்கடி கான்ஸ்டிபேஷனோ இல்லைன்னா டயரியாவோ அது போல ஆகுதா? டயரியா வருது டாக்டர். அதாவது மோஷன் கரெக்டா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 3 times தான் கொஞ்சம் மோஷன் போறது உண்டு. 3 times, sometimes 4 times also. இல்ல இப்ப நீங்க வீட்டு விட்டு வெளியே போயிட்டு ஏதோ வேலையை பார்த்துட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்த உடனே மோஷன் போனோம் அப்படின்னு மைண்ட் சொல்லுதா? அப்படி இல்ல சார். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் லேஷரா இருக்கும்ல ஹாலிடேஸ்ல, அந்த டைம்ல மட்டும்தான் சார் போகும். ஓகே ஓகே. ஸோ அதான் இதுக்காக நீங்க ஏதாவது டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா ஐபிஎஸ் குறைபாடுக்காக? அதுக்காக வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, பால் காஃபி, கீரை எல்லாம் சாப்பிடக்கூடாது, நண்டு சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னாங்க. என்னால இந்த ஃப்ரைடு கொஞ்சம் சாப்பிடுறது உண்டு டாக்டர். பஜ்ஜியோ அல்லது வந்து வறுத்த மீன் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுறேன். அதான் நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டாக அந்த சாப்பிட்ற டைமிங் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் ஹெவியாக சாப்பிட்றத குறைங்க. இந்த பால் ஐட்டம், இந்த ஈவன் அந்த வெங்காயம், பூண்டு, வெங்காயம், கோதுமை, சர்க்கரை அதிகம் உள்ள சாப்பாடு அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். ஃபைபர், நார்சத்து உள்ள பொருட்கள் அதிகம் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைப்படுத்தணும். டெய்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு காரணம். ஐபிஎஸ்க்கு இந்த செரிமான பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கிய காரணம். டெய்லி எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. தூக்கம் வந்து அடிக்கேட்டாக வச்சுக்கோங்க. அது தூக்கம் வந்து டாக்டர் ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து நான் படுத்தா நான் நல்லா தூங்கிட்டே இருப்பேன் டாக்டர். எனக்கு வந்து இன்சோம்னியா கிடையாது. ஓகே ஓகே, நல்லது நல்லது. அப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வேணால் எடுக்கலாம். ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது நம்ம இப்போ தயிர், மோதலெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த குட் பாக்டீரியாவுக்கு தேவையான சாப்பாடு. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் கொஞ்சம் எடுத்தால் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கலாம். வாய் ஸ்மெல் இருக்கிறது மேபி உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கலாம். கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ், இந்த அமிலம் வந்து வயிற்றுலேருந்து தொண்டை வரைக்கும் வராது. ஸோ அதனால கூட வாய் கசப்பு வரலாம். ஆமாம் டாக்டர். அந்த பைல் டக்ட் ஐ மீன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல லிவர்ல ஏதாவது ரெஸ்ட் பண்ணலாமா டாக்டர்? ஏன்னா எனக்கு ஹைன்னு போட்டிருக்கு. அதாவது பிலிரூபின் டோட்டல் வந்து ஹை. எவ்வளோ 1.18 ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை சார். அது ஓகே. அது ரிப்போர்ட்டில் அது லேப் டு லேப் வேரி ஆகும். அது ஒன்றும் பயம் இல்லை சார். 1.18 ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிவர் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு அந்த லிவர் என்சைம்ஸ்லாம் நார்மலாக இருக்குது. இந்த பிலிரூபின்லாம் 1.1 அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுக்காக ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மேபி நீங்கள் கொஞ்சம் பாடி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா
உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொழுப்பு படிதல் லிவரில் இருக்கா அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்து. ஓ ரைட் டாக்டர். வேற ஒன்றும் இல்லை டாக்டர். நல்லா தெளிவாக பதில் சொன்னீங்க டாக்டர். நன்றி 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 சார். ஓகே டாக்டர், இப்போ மில்லட்ஸு இட்லி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ அது நம்ம உடலுக்கு எவ்வளோ நல்லது? ஓகே, மில்லட்ஸ்ன்றது இந்த சிறுதானிய வகைகள், கம்பு, கேவுரு, ராகி, ஸோ திணை, ஸோ இது போன்றவை. ஸோ இதில் வந்து நார்ச்சத்துகள் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ சர்க்கரை அளவும் அது கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. சரிங்களா? செரிமானத்துக்கும் உதவுது, ப்ளஸ் நம்ம உடல் பருமனை குறைக்கவும் உதவுது. ஸோ நம்ம இந்த சிறுதானியங்கள்லாம் சாப்பிட, ஸோ இதை சாப்பிட்டா வந்து நீண்ட நேரம் நம்ம பசியும் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அதனால் ரிஃப்ளெக்ஸாக நம்ம பாடி வெயிட்டும் குறையும். அது இல்லாமல் இதில் நமக்கு தேவையான சத்துக்கள், கால்சியம் சத்து, மெக்னீஷியம் சத்து, அயன் சத்துக்கள்லாம் அதிகம் உண்டு. ஸோ சிறுதானியங்கள் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். ஸோ நம்ம எல்லா நேரமும் வெறும் அரிசி சாப்பிடாம அதுக்கு சப்ஸ்டியூட்டாக சிறுதானியங்களும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். ஸோ அந்த இட்லி வந்து புளித்த உணவுகளில் வருது, நம்ம ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், நம்ம இட்லி, இந்த தோசை மாவு, இந்த அந்த காலத்தில் பழைய சோறு, அது இந்த தயிர், மோர், ஸோ இதெல்லாம் நம்ம இம்மா நேரம் பேசணும் இல்லையா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ், இந்த குட் பாக்டீரியாவுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் கண்டென்ட் அது வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு செரிமான பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வடையும். ஓகே டாக்டர், இப்போ வந்து இட்லின்னும் போது எல்லாரும் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் இட்லி, நைட் ஆனால் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றாங்க, அது நல்லதா? இட்லி என்பது தினசரி சாப்பிட்றது கூட என்ன, ஏன்னா நம்ம இட்லிக்கு எதுவும் எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல, அதை ஃப்ரை பண்ணுறதில்ல. ஆனால் தோசைன்னும் போது எண்ணெய் ஊற்றுவோம், ஃப்ரை பண்ணுவோம். அது இல்லாமல் தோசையிலே மல்டிபிள் வெரைட்டிஸ் வந்துடுச்சு. ஸோ இட்லி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, தோசை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம், பண்ருட்டி மணி பேசுகிறேன் மேடம். உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்கள் மிஸ்டர் மணி. வணக்கம் சார். எங்கள் ஒய்ஃபுக்கு லிவர் இதில் வயிற்றுல கட்டின்னு போனோம் சார். ஓகே. அது இந்த லேப்ராஸ்கோப்பில் பண்ணிட்டாங்க. சரி. அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் இது பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. சரி. நாங்கள் 1985 டெலிவரி அப்போ ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் இருந்தது. அப்படியா? அதனால வந்து நெகட்டிவ் குரூப்ன்றதுனால குழந்தைக்கு ஏதாவது மெதுவாகும்னு சொல்லிட்டு ஒரு 800 ரூபாய் ஆமாம் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க சார். அப்போ ஓ பாசிட்டிவ், இப்போ வந்து ஏ பாசிட்டிவ்னு வந்திருக்கா? ஏ பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தோம் சார், அதுல மறுபடியும் ஓ பாசிட்டிவ் வருது. இது எப்படி சார், ஏதாவது மாறுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கு? இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு அரசு மருத்துவத்தில் போய் கொஞ்சம் லேப்ல ஸ்டாண்டர்டைஸ்டான இதில் பாருங்க. ஏ பாசிட்டிவ் வந்ததே கவர்மெண்ட் இதுதான் சார், ஜிப்மர் தான். ஜிப்மர் இல்லை. ஓ பாசிட்டிவ் வந்து ஓ நெகட்டிவ் வந்தது வந்து ஒரு டிஜிஓ தான். அவங்க பண்ணும்போது அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா? அப்போ 1985 நம்ம 1985 அந்த பிளட் செக்அப் டெக்னிக் வேறு இருந்திருக்கும், இப்போ டெக்னிக் வேறு இருந்திருக்கும், அதனால ஏதாவது வாய்ப்புகள் உண்டு மாறுதலுக்கு. இப்போ பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஓ பாசிட்டிவ் வருது. ஓகே ஓகே ஓகே. அது ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஓகே. இது ஏதாவது மாறுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? இல்லை, ஒருத்தவங்களுக்கு பிளட் குரூப் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி அந்த லேப் ஏதாவது வந்துருக்கலாம், ஃபால்ட்டி டெக்னிக்ஸோ அதுபடி தான் இருக்கலாம். அது 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 இப்போ நம்ம அதான் சார், அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா, அப்போ அது ஒத்துக்கின்னு இருக்குங்களா? இல்லை, அது வந்து குழந்தையை பாதிக்காமல் இருக்க தான் போட்டது. அந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் ப்ரெக்னன்சி டைமில் போடுவாங்கல்ல, அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் இன்கேஸ் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ரத்தம் ஏற்றது போல் ஆச்சுன்னா 1-2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனிவேஸ் அது கிராஸ் மேட்சிங், அவங்க ரத்தம் செயல்படுத்துகிற ரத்தமும் ஒன்று சேருதான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. கிராஸ் மேட்சிங்லாம் பண்ணி தான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்துங்க சார். அது இல்லாமல் இப்போ லேப்ராஸ்கோப் தான் பண்ணாங்க. பெரிய ஆப்ரேஷன் சொன்னாக்கா பிளட் ஏற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளட் ஏற்றலை. அது ரத்தம், ஆமாம், லேப்ரோஸ்கோப்பின்றதுனால ரத்தம் லாஸ் ஆகுது, கம்மியாக இருக்கும், அதனால பிளட் தேவைப்பட்டிருக்காது. ஏற்றலைங்க. அது சப்போஸ் இதில் முடியலன்னா பெரிய ஆப்ரேஷன் பண்ணணுன்றது மட்டும் சொன்னாங்க. அதான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டிருக்கும். நல்ல வேலை லேப்ரோஸ்கோப்பிலே முடிஞ்சதுனால உங்களுக்கு ரத்தம் தேவைப்படலை. ரத்தம் ஏற்றலை, ஆனால் ரத்தம் கொடுத்தாச்சு.
அது ஏன் ஏற்றலன்றதெல்லாம் கேள்வி கிடையாது. இல்லை, ஹீமோகுளோபின் குறைஞ்சதுக்கு ஒரு 7, 8 அப்படின்னு குறைஞ்சிருந்தா அவங்களே ஏற்றிருப்பாங்க. அப்படிங்களா சார்? அது ரத்தம் லாஸ், ஆப்ரேஷன் மூலயமா ரத்தம் லாஸ் இல்லாததுனால ஏற்றிருக்க மாட்டாங்க. ஏத்தலைங்க. ஆனா இதுல வந்து ஏ பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க சம்பரில். இதுதான் சார் கிளாரிஃபிகேஷன். ஓகே ஓகே. சரி, அதுதான் சார். இது நீங்கள் ஃபியூச்சரில் அந்த ரத்தம் ஏற்றுற சூழ்நிலை வந்தால் மட்டும் நீங்கள் பிளட் குரூப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1-2 வாட்டிக்கா பார்த்துக்கோங்க, பண்ணணும். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சரி, தேங்க்ஸ். ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே சார், இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு பிபி சுகர் அதிகமாக வருது, ஏன்? ஸோ இப்போது பிபி சுகர்லாம் வில்லேஜாக கிராமமாக நகரமான்னு பார்க்கறது கிடையாது. ஸோ முக்கியமான காரணம் நம்ம வாழ்வியல் முறை தான், லைஃப் ஸ்டைல் தான். ஸோ முன்னெல்லாம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அந்த வயலில் இறங்கி வேலை செய்வாங்க, நல்ல வெயிலில் வேலை செய்வாங்க. இப்போ எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. விவசாயத்துக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இப்போ மிஷினரி ஆயிடுச்சு. ஸோ இறங்கி வெயிலில் வேலை செய்த நீடு வந்து இன்னும் செய்கிறாங்க, பட் முன்னை விட கம்மி ஆயிடுச்சு. ப்ளஸ் வில்லேஜில் இருக்கவங்களும் அந்த நகர மோகத்தில் இருக்காங்க. அந்த அவங்களும் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிட்றது. இன்னொன்று, வில்லேஜில் ஹெல்த் செக்கப் வந்து மிக மிக குறைவு. ஸோ நகரத்திலே ஒரு 50-60% தான், வில்லேஜில் அதை விட ரொம்ப குறைவு. ஸோ அந்த இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்கப்ன்றதுலாம் வில்லேஜ் சைடில் சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த காரணங்களால் வில்லேஜ்லேயும் பிபி சுகர் போன்ற நோய்கள் அதிகரித்து வருகிறது. ஓகே சார், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேம்? நாங்கள் முருங்கப்பாக்கத்துலேருந்து பேசுகிறோங்க. உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கள் மேடம். சரி சார், எனக்கு பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிரச்சனை எல்லாமே இருக்கு சார். சரி. அது சில டைம் வந்து மூச்சு விட திணறுது. ஓகே. இப்போ பசி எடுக்க மாட்டேங்குது. ஓகே. என்ன செய்யறதுன்னு தெரியல சார். ஆனால் எல்லாமே எடுத்துக்கிறேன் சார். நான் சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன், பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு எடுத்துக்கிறீங்க. இதயத்தில் என்ன பிரச்சனைமா? இதயத்தில் ஏதாவது அட்டாக் வந்து ஆன்ஜியோ மாதிரி பண்ணியிருக்கா? இல்ல, ஆன்ஜியோ பண்ணல. ஏதாவது வால்வு பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் சொல்லல சார். ஜிஹெச்ல தான் சார் கொண்டு காட்டினேன். ஆனா அவங்க அதெல்லாம் எதுவும் கேட்கல சார். இல்ல, இதே பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அது என்னது? ஆனா சொன்னாங்க, வலி, நெஞ்சில வலி இருந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் மாத்திரை குடுக்குறாங்க, மாத்திரை எடுத்துக்கிறேன், மாச மாத்திரை குடுக்குறாங்க, எடுத்துக்கிறேன். இப்ப ஒரு 10 நாளா என்னால சாப்பிட முடியல, மூச்சு ஒரு மாதிரி திணறுது. இப்போ இதே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம இதே பம்பிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நார்மலாக இதே பம்பிங் வந்து 60% இருக்கணும், இஎஃப்னு சொல்லுவோம். அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் நமக்கு இது மாதிரி மூச்சு வாங்கும், கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்கும், சாப்பாடு சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலுமே மூச்சு வாங்கும், செரிமானம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் இதே செக்கப், கார்டியக் செக்கப் இன்னொரு செஞ்சுக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் எக்கோ ஸ்கேன் அதெல்லாம் இன்னொரு பார்த்துக்கோங்க. ஆனா அடிக்கடி வலி வருது சார். வலி வருது, அப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுது. அதான் மருத்துவரை ஆலோசித்து எக்கோ டெஸ்ட் பண்ணுமா, ஆன்ஜியோ பண்ணுமா, அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. சரிங்க சார். சரி, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேம். சார், இப்போ ஒருத்தவங்க லைஃப்பில் பிபி, சுகர் இப்போ ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னா, இப்போ அது லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமா? நம்ம டேப்லெட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோமா, இல்லை லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? மக்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன். ஸோ பிபி இருக்கும், சுகர் இருக்கும், ஆனால் அவங்க மாத்திரை போட மாட்டாங்க. காரணம் கேட்டால், ஒன்ஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் வாழ்நாள் ஃபுல்லாக அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிபியில் 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைமரி எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். ஸோ செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா வேற ஒரு காரணத்தால் நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உடம்புல கிட்னி பிரச்சனை இருக்குது, உப்பளவு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா இப்போ தூக்கம் குறைதலாக இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, உடல் எடை, ஒபிசிட்டி, உடல் எடை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ ஓஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, உடல் எடை ஜாஸ்தியாக வந்து நம்ம மூச்சு கஷ்டம் போகல். ஸோ இது மாதிரி செகண்டரி காசஸ், இல்லைனா நம்ம வேறு ஹார்மோன் பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த காரணங்கள்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டா நமக்கு பிபியும் ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு தொடர்ச்சியாக பிபி மாத்திரை போடணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் பல பேருக்கு வந்து பிபி வந்து ப்ரைமரி எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு பிபி நீண்ட நாளாகவே அவங்களுக்கு அந்த ரத்தத்தன்மையே அப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து வேறு வழியில் மாத்திரை போட்டு தான் ஆகணும். ப்ளஸ் அவங்களுமே இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு கம்மி பண்ணுறது, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகிறது, ஸோ அடிக்குவேட்டான தூக்கம், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம மாத்திரைகளை குறைக்க ட்ரை பண்ணலாம்.
ஓகே டாக்டர். இப்போ டயர்டாக இருக்குது, முடி கொட்டுது, உடல் எடை வந்து அதிகரிக்குது, இது எல்லாமே தைராய்டோட ஒரு சிம்டம் தானா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ தைராய்டையும் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம். ஹைப்போ தைராய்டுனா நம்ம தைராய்டு ஹார்மோன் சுரப்புது கம்மியாக இருக்கும். இன்னொன்று ஹைப்பர் தைராய்டு. ஹைப்பர் தைராய்டுன்றது தைராய்டு சுரப்புது வந்து அதிகம் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னது இந்த எடை அதிகமாகுது, முடி கொட்டுறது, தொடர்ச்சியாக அப்படியே டயர்டாக சோர்வாக இருக்கிறது, ஸோ அது கூட வந்து குளிர் தாங்க முடியாமல் இருப்பது, மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்போ தைராய்டுக்கான ஒரு சிம்டம்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் இருந்தால் ஹைப்போ தைராய்டு தான்ட்டு 100% கிடையாது. மற்ற காரணங்களையும் நம்ம பார்த்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரத்த சோகை அனிமியா இருக்கலாம், ஏதாவது விட்டமின் குறைபாடுலையும் அப்படி இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அப்படி இருக்கலாம், தூக்கம் கம்மியாக இருக்கும்போது கூட நமக்கு ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அந்த தைராய்டு டெஸ்ட் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து, ஸோ இத்தகைய சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நம்ம ஒரு டைம் தைராய்டு டெஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு அது தைராய்டா இல்லையான்ட்டு நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிறவங்க இப்போ தைராய்டாக இருக்கும் அப்படின்னு எந்த ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட்டை எடுக்கலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் ஏஜ் குரூப், அந்த ஆஃப்டர் அந்த மென்சஸ்லாம் அட்டென்ட் பண்ணோடனே அந்த மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ்லாம் வரும். அது இப்போ தைராய்டு ஜென்ஸை விட லேடிஸ்க்கு தான் ஜாஸ்தி. ஸோ ஜாஸ்தி வெயிட் போட்டுகிட்டே இருக்காங்க, முடி கொட்டுது. ஸோ ஆஃப்டர் அந்த அடலசன்ட் ஏஜ் தான், அந்த 15-16 ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப்பில் இந்த வகையான சிம்டம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறது நல்லது. ஸோ அது மாதிரி மதருக்கு இப்போ ப்ரெக்னென்ட் லேடிக்கு தைராய்டு இருக்கும்போது குழந்தை பிறக்கும் போதே நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் மேடம். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் வந்து பெரிய தச்சூர்லேருந்து பேசுகிறேன், கண்ணையன் பேசுகிறேன். அவங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்கள் மிஸ்டர் கண்ணையன். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. ஓகே சார். 4 அடி உயரம் தான் இருக்கேன், 68 கிலோ இருக்குது. எத்தனை அடி? 4 அடி. 4 அடி. ஆமாங்க, 4 அடி உடையம் தான் இருக்கும். 68 கிலோ இருக்கிறேன். இதுக்கு வந்து பிபி சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா, இல்ல அதனுடைய அளவு இப்ப இருக்கிற அளவுக்கு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு? வயசு என்ன சார் சொன்னீங்க? 53? 53 வயசு. இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கா ரத்த கொதிப்பு, சர்க்கரை? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அதுக்கு முன்னெல்லாம் வந்து வெயிட்லாம் தூக்கும். இப்ப 10 கிலோ வெயிட் தூக்கின ஒரு 100 மீட்டர் நடந்தாலுமே கொஞ்சம் இறப்பும் வாங்குறீங்க. வெயிட் தூக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. ஓகே. அதனால அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இதில் என்னன்னா நீங்கள் வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? 4 அடின்னா நீங்கள் நம்ம சென்டிமீட்டரில் பார்த்தா 140 சென்டிமீட்டர் தான் வருவீங்க. 4 to 5 அடி. ஸோ இந்த ஹைட்டுக்கு வந்து உங்கள் பாடி வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. 68 கிலோன்றது உங்கள் ஹைட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம இந்த பிஎம்ஐன்ட்டு ஒரு கால்குலேஷன் போடுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐன்னு ஒரு கால்குலேஷன். அது வந்து 25க்குள்ளே வரணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி 30 போல் வரும். ஸோ இந்த அப்படின்னா என்னென்னா நம்ம உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உடல் பருமன் ஜாஸ்தியாகும் போது நம்ம கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இது 3மே வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அதான் கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டுக்கான வெயிட் வரணும். கொஞ்சம் அது நீங்கள் அடுத்த 6 மாதத்தில் ஒரு 5 கிலோ குறைச்சிங்கன்னா மேபி அது கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்து அந்த பிஎம்ஐ உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எடை குறையணும், எப்படி குறைக்கலாம், அதெல்லாம் ஆலோசித்தா பிபி, சுகர் வரதை தடுக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 173 பாயிண்ட் வந்து கொலஸ்ட்ரால். ஓகே. டோட்டல் கொலஸ்ட்ராலா? ஆமா, டோட்டல் கொலஸ்ட்ரால் 90 பாயிண்ட் வந்தது. அந்த பிபி இது எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால். இது ஓரளவுக்கு கரெக்டா கொஞ்சம் பார்டரில் இருக்குது. இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒரு 180 200க்குள்ளே வச்சுக்கணும். 173 இப்போதைக்கு ஓகே தான். அந்த கெட்ட கொலஸ்ட்ராலும் 100 தாண்ட விடக்கூடாது. இப்போ நான் சொல்ற அளவுக்கு எவ்வளவு கண்டிஷன் இருக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதான் இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்போலேருந்தே உங்கள் இந்த உணவு பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா எதிர்காலத்தில் வர வாய்ப்புகள் கம்மி. ஆனால் அதுக்கு அதான் அந்த மாற்றுதல்னு சொல்கிறீங்களே உணவு பழக்கம், அது என்ன நடைமுறை கொண்டு வந்தால் நல்லா கொஞ்சம் நார்மல் வரும்ன்றது. அதான் நீங்கள் ஆயில் ஃபுட்ஸு கம்மி பண்ணணும், நல்ல வறுத்து சாப்பிட்றது கம்மி பண்ணணும். சரிங்க சரி. மணி நேரம் பேசணும் இல்லையா? இந்த சிறுதானியங்கள் சேர்க்கணும் சாப்பாட்டில். சாப்பாடு 5 வேளைக்கு பிரித்து சாப்பிடணும். உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் 8 ஹவர்ஸ் தூங்கிடுறீங்க. அதுமாரி டெய்லி ஒரு 30 நிமிஷம் நல்ல வேகமாக நடக்கணும்.
அதை நடந்தாலுமே நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அது வந்து நீங்கள் நடக்காமல் இருக்கிறதுனால தான். நீங்கள் நடந்து பயிற்சி பண்ணீங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போலேருந்து நடக்க ஆரம்பிங்க. தினமும் 1/2 மணி நேரம் ரொம்ப தேவையில்லை. அதான் நமக்கு வந்து நடக்கணும்னா தான் நமக்கு வந்து மூச்சு திணறுது. இல்லை அதுதான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு வாரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம், அப்படி இப்படி படிப்படியாக நடங்க. சரி ஓகே ஓகே, நன்றி. நல்ல தேங்க்யூ. ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி. ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு சார். இன்னைக்கு ஆரோக்கியமாக வாழ ஒரு மனிதன் என்னென்னலாம் கவனத்தில் கொள்ள வேணும் அப்படின்றத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். ஸோ நம் நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி, அனைவருக்கும் நன்றி.